வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பார்த்தா எப்படி பால் டப்பா மூஞ்சிய லவ் வரும், சினிமாவில் இப்படி சில நடிகர்களா, இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சினிமா பிரபலங்கள் கலந்து கொண்ட விழா மேடையில் நடிகர் கவுண்டமணி தனது பாணியிலே ஒரு விளக்கம் தருவார். சினிமாவில் ஜெயிக்கணும்னா அழகும் அதிர்ஷ்டமும் இருந்தால் மட்டும் போதாது, திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். திறமை இல்லாவிட்டாலும் நடிக்க வற்புறுத்துமாறு வளர்க்கணும். அதிர்ஷ்டம் எப்போதும் நம்ம பக்கம் வரக்கு இருக்காது என தெரிவித்திருந்தார். அதே மாதிரியாக தமிழ் சினிமாவில் சீசன் போல வந்து சென்ற நடிகர்கள் இந்த தொகுப்பில் காணலாம். சினிமா பட தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சமீப காலமாக அவர் அளிக்கும் பேட்டியில் தமிழ் பிரபலங்கள் குறித்து அலசி ஆராய்ந்து பேசி வராங்க. விஜய் முதல் நயன்தாரா வரை பேசி விவாதத்தை ஏற்படுத்தி வருகிறார். அந்த வகையில் சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் ஆடி வெள்ளின்னு ஒரு படம், அதில் யானை கட்டுவாங்க, அந்த யானை நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. பல பேர் அந்த யானையை வச்சு படம் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி தான் சினிமாவில் வெறும் அழகும் இருந்தால் மட்டும் பத்தாது, திறமை இருக்கணும், அது இல்லைனா அவ்வளோதான் என தெரிவிச்சிருக்கிறாரு. தயாரிப்பு பாலாஜி பிரபு அவர்கள் இந்த வீடியோவில் தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்ததாக அப்பாஸ், வெள்ளையாக மொழுகொழுகுன்னு இருந்தால் மட்டும் போதாது, முகத்தில் உணர்ச்சி வேண்டுமா, பால் டப்பா மாதிரி முகத்தை வைத்திருந்தால் போதுமா என தயாரிப்பாளர் பாலாஜி விமர்சித்திருக்கிறாரு. அப்பாஸ் அவர்கள் காதல் தேசம் படத்தில் நடித்து நல்ல பெயர் வாங்கினார். அப்புறம் 23 தயாரிப்பாளர்கள் அப்பாஸ் என அலைஞ்சாங்க, அட்வான்ஸும் கொடுத்தாங்க. ஆனால் 3 படத்துக்கு மேலே எந்த படமுமே ஓடலை. மார்க்கெட்டு போச்சு. அப்புறம் விளம்பரத்தில் நடிச்சிட்டு இருந்தார். சினிமா எப்போதுமே ஜெயிச்சவங்க பக்கம் மட்டும்தான் இருக்கும் என அவர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக பவர் ஸ்டார் சந்தானம் நடித்த கண்ணால் நட்டு தின்ன ஆசியா படத்தில் பவர் ஸ்டார் நடித்திருந்தார். பவன் கல்யாணுக்கு கொடுத்த பட்டத்தை கொண்டு வந்து பவர் ஸ்டார் சீனிவாசன் வைத்து கொண்டார். அவர் படத்தில் நடிக்க ஒரு நாளைக்கு 10 லட்சம் வாங்கினார். அவருக்குன்னு தனியாக பாட்டு எல்லாமே கொடுத்த ஆரம்பித்தாங்க. இப்போது அங்கே பவர் ஸ்டார் காணாமல் போய்விட்டார். வீட்டில் ரெஸ்ட் எடுப்பார் என்று நினைக்கிறேன் என பாலாஜி பிரபு அவர்கள் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோன்னா, முந்தானை முடிச்சு தவக்கலை. பாக்கியராஜ் இயக்கத்தில் வெளியான முந்தானை முடிச்சு தவக்கலை அப்படி ஒரு மவுசாங்க. ஆனால் தவக்கால கதாபாத்திரம் நடித்ததற்கு அவங்க பெயர் தவக்கால என்று மாறிடுச்சு. அப்பா பெயருக்கு பெரிய மார்க்கெட், இப்போ அவர் இல்லைன்னு நினைக்கிறாங்க. நல்ல நடிகர் என பாராட்டி சேர்ந்தார் பாலாஜி. அடுத்ததாக வினித், அப்பாஸை போன்று வினித்தும் காதல் தேசம் படத்தின் மூலம் பிரபலமானார். ஆனால் அவர் நடித்த படங்கள் எதிர்பாராத வெற்றியை பெறவில்லை. சந்திரமுகி படத்தில் ஜோதிகாவுடன் சேர்ந்து நடித்து மீண்டும் வெற்றி கொடுத்தாரு. தற்போது குணச்சித்திர வேடங்களில் நடித்து வருகிறார். சமீபத்தில் இவர் நடிப்பில் வெளியான காதல் என்பது பொது உடைமையடா நல்ல வரவேற்பை பெற்று மக்களிடம் வரவேற்பு பெற்றுள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.